ஒரு பசுமைமிக்க கிராமம். அந்த காற்றில் பசுமையின் வாசனை நிறைந்திருந்தது. அங்கேதான் ஒரு சிறிய பையன் வாழ்ந்தான். அவன் பெயர் கண்ணன். அவன் தினமும் பள்ளிக்கு சென்று வருவான். அப்போது வீட்டின் அருகே உள்ள மாமரத்தை பார்த்து கொண்டே வருவான். அம்மா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மாமரத்துல மாம்பழம் நிறைய காய்த்திருக்கு. அத பறிச்சு சாப்பிடலாமா அம்மா? இப்பவே பறிச்சு சாப்பிட்டா அது சுவையா இருக்காது தங்கம். கொஞ்ச நாள் பொறுமையாக இரு, பழுத்ததும் சாப்பிடலாம். ஆனால் கண்ணனுக்கு அவ்வளவு பொறுமை இல்லை. அடுத்த நாளே அந்த பழத்தை பறித்து சாப்பிட வேண்டும் என்று நினைத்தான். ஆஹா, பழத்தை பறித்து விட்டேன் அம்மா, சாப்பிட போகிறேன். ஐயோ, என்னம்மா இது, கசப்பாக இருக்கு, வயிறு வலிக்குதுமா. நான் தான் சொன்னேனே கண்ணா, அந்த பழம் முழுமையாக பழுக்கவில்லை என்று. எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமை மிகவும் அவசியம் கண்ணா. இன்னும் கொஞ்சம் நாளில் நன்றாக பழுத்துவிடும், அப்போது சாப்பிடலாம். அன்றிலிருந்து கண்ணன் பழத்திற்காக காத்து கொண்டிருந்தான். தினமும் மரத்தை பார்த்துவிட்டு வந்தான். அம்மா, இப்போ பழம் முழுமையாக பழுத்து விட்டது, நான் சாப்பிட போகிறேன்மா. ஆஹா, இது ரொம்ப சுவையாக இருக்கின்றது. பொறுமையாக சாப்பிடு கண்ணா. நீ பொறுமையாக காத்திருந்ததால் தான் சுவையான பழம் உனக்கு கிடைத்தது. அதேபோல்தான் நம் வாழ்க்கையிலும் பொறுமையை கையாள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி என்கிற கனி கிடைக்கும் கண்ணா. பொறுமைதான் வாழ்க்கையை இனிமையாக்கும். எப்பொழுதுமே பொறுமையினால் வரும் வெற்றி இனிமையானது.